அடுத்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பார்த்தது ஜேர்னல் என்ட்ரி அண்ட் லெட்ஜர் பார்த்துருக்கோம். ட்ரையல் பேலன்ஸ்னால் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போட்டோம்னாக்கா ஜேர்னல் போடுவோம். ஜேர்னல் போட்டு என்ட்ரி நம்ம என்ன பண்ணுறோம், அதை போஸ்ட் பண்ணுறோம், லெட்ஜர் போடுறோம். அந்த லெட்ஜர் போடுறதுலேருந்து வரக்கூடிய அனைத்து டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் பர்டிகுலர்ஸ் டேட்டாவில் எப்படி இருக்குன்ற பார்க்கத்தான் ட்ரையல் பேலன்ஸ். திரும்ப சொல்கிறேன், ட்ரையல் பேலன்ஸ்னால் நீ லெட்ஜர் போட்டிருப்பா, அந்த லெட்ஜர் போடுறக்கூடிய அந்த லெட்ஜர்லேருந்து போட்ட எல்லா உடைய டேட்டாவும் சரி, டெபிட்டுடைய பேலன்ஸும் சரி, கிரெடிட் பேலன்ஸ் சரி, பர்டிகுலர்ஸ் டேவில் எப்படி இருக்கிறது, அவனுடைய பொசிஷன் என்றது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ்ன்றது என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ப்ரிப்பேர்ட் ஷோ த செப்பரேட்லி debit balance and credit balance. A statement of is prepared show the separately debit balance and credit balance. Trial balance நானா debit balance சொல்லணும், credit balance சொல்லணும். எது டெபிட் எது கிரெடிட்க்கு தான் ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், அசெட்டு ஃபஸ்ட்டு எதை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணால் அசெட்டு என்னென்ன அசெட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல் லைபிலிட்டி என்னென்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அசெட்டை பற்றி நான் சொல்கிறேன். அசெட்டை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று கரண்ட் அசெட்டு, ஒன்று ஃபிக்ஸட் அசெட். கரண்ட் அசெட் சொன்னாக்கா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் தி பேங்க், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள், சண்டி டெப்டாஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாமே கரண்ட் அசெட், ஒரு நிலையமாக இருக்காது. இது எல்லாமே கரண்ட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் என்ன சொல்லணும்னாக்கா லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது எல்லாமே ஃபிக்ஸட் அசெட். கரண்ட் லைபிலிட்டி சொல்கிறோம், சண்டி கிரெடிட்டாஸ், bills payable, bank overdraft, outstanding expenses and current liability, short term liability. Short term liability na all the shares, preference share ஆகலாம், இல்லை equity share ஆகலாம், preference share capital, equity capital and debentures and loans and profit, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். அப்போ நமக்கு தேவையானது அசெட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், லைபிலிட்டி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன சொல்லணும்னா ட்ரையல் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அசெட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடில் போகணும். ஐ மீன்ஸ் லெஃப்ட் காலத்தில் போடுறோம். என்னென்னா அசெட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எங்கே போடணும், டெபிட் சைடில் போடணும். லைபிலிட்டிஸ் இன்கம்ன்றது எங்கே போடணுனாக்கா கிரெடிட் சைடில் போடணும். திரும்ப சொல்கிறேன், அசெட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடில் போடணும். லைபிலிட்டி இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடில் போகணும். ஐ மீன் டெபிட் கிரெடிட் போய்க்கூடாது. அவனுடைய ஃபார்மட் எப்படின்னாக்கா நேம் ஆஃப் அக்கௌண்ட் டெபிட்டு கிரெடிட் போகிறோம். டெபிட் காலம் கிரெடிட் காலம் 2 காலம் மட்டும் தான் போடணும். திரும்ப சொல்கிறேன், அசெட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் போடுறோம். லைபிலிட்டி இன்கம்ன்றது எல்லாமே கிரெடிட் சைடில் போடுறோம். அதனுடைய ரூல் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஃபார்மட் பார்க்குறோம். ஒரு ரூலிங் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், த ஃபாலோவிங் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த டோட்டல் பேலன்ஸ். அதனுடைய ஃபார்மட்னா த புக்ஸ் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் அசான் எக்ஸெட்ரா. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் டோட்டல், கிரெடிட் டோட்டல். இது டெபிட் பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸ். இந்த டெபிட் பேலன்ஸில் என்னென்ன வரும்னா அசெட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் எக்ஸ்பென்ஸில் வரும். இந்த லைபிலிட்டிஸ் இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸில் வரும். திரும்ப சொல்கிறேன், அசெட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸில் வரும். கிரெடிட் இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸில் வரும். இதுதான் ஒரு ட்ரையல் பேலன்ஸுடைய ஃபார்மட். இந்த ஃபார்மட் வச்சு ஒரு சம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். In the books of Raju, the trial balance as on 31 March 2070. ராஜ்ன்ற பிற ராஜ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த புக்ஸ் ஆஃப் ராஜு ட்ரையல் பேலன்ஸ் as on 31 March 2017. The particulars cash in hand, discount receipt, creditors, building, opening stock, direct expenses, carriage outwards, capital, பர்ச்சேஸ், சேல்ஸ். மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா எதாவது டெபிட் பேலன்ஸில் போகணும், கிரெடிட் பேலன்ஸில் மட்டும் போகணும். எப்படி ஃபஸ்ட்டு போகணும், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு எது டெபிட் பேலன்ஸில் போகணும், கிரெடிட் பேலன்ஸில் போகணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எது டெபிட் பேலன்ஸ் போனால் அசெட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸில் போடணும், கிரெடிட் இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸில் போடணும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம போகணும், எது டெபிட்டில் போகணும், கிரெடிட் போகணும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ சீரியல் நம்பர், பர்டிகுலர், எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கேஷ் இன் ஹேண்ட்ன்றது அசெட் எக்ஸ்பென்ஸ். அப்போ எதில் போகணும், டெபிட்டில் போகணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ன்றது எக்ஸ்பென்சஸ் ரிசீவ் பண்ணுறோம், அப்போ கிரெடிட் பேலன்ஸில் போகிறோம். கிரெடிட்டாஸ்ன்றது லைபிலிட்டி. அப்போ லைபிலிட்டி எக்ஸ்பென்ஸ்லாம் எங்கே வரணும், கிரெடிட் பேலன்ஸில் வரணும். பில்டிங்ன்றது அசெட் பேலன்ஸில் எங்கே வரணும், டெபிட் பேலன்ஸில் வரும்.
ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது அசெட். அப்போ அசெட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் வரும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எங்கே வரும்? டெபிட் பேலன்ஸில் வரும். கேரேஜ் அவுட் பேஸ்ன்றது வரும், எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் வரும். கேபிட்டல்ன்றது லைபிலிட்டி, அப்போ லைபிலிட்டின்றது கிரெடிட் பேலன்ஸு. பர்ச்சேஸ்ன்றது அசெட்டு, அந்த பர்ச்சேஸ் எல்லாமே எங்கே போகணும்னா டெபிட் பேலன்ஸில் போகிறோம். சேல்ஸ்ன்றது கிரெடிட்டு, நம்ம கிரெடிட் பேலன்ஸில் போகிறோம். ரெண்டு சேலையும் கூட்டுறப்ப கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே ஒரே சேமாக வரும். அப்போ அதோடைய ஆன்சர்னா 1,19,700. அப்போ 1,19,700 ரெண்டு சேலையும் ஒரே சேமாக வரும். அப்போ ரெண்டு சேலையும் ஒரே சேமாக வந்தால் தான் உங்களுக்கு டேலி ஆனதான் உங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் ரைட். அப்படி ரெண்டு சேலையும் டேலி ஆகலாம், ட்ரையல் பேலன்ஸ் தப்பு. எப்படி ரெண்டு சேலையும் ஒரே மாதிரி டேலி ஆகும்னாக்கா நீ கரெக்டாக போட்டிருந்தா உனக்கு கரெக்டாக டேலி ஆகும். சப்போஸ் நீ ஏதாவது என்ன பண்ணலாம், டிரான்சாக்ஷன் விட்டுருக்கலாம், ஏதாவது என்னது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அப்படி மிஸ்டேக் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவோம், அப்படி பண்ணியிருந்தா என்ன பண்ணுவோம், கரெக்டாக டேலி ஆகாது. ஸோ அதனால் நம்ம மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக நம்ம டிரான்சாக்ஷன் போட்டால் கரெக்டாக நமக்கு டேலி ஆகும். ஸோ அதனால் இந்த ட்ரையல் பேலன்ஸை பொறுத்தளவு டெபிட் சைடு எது, கிரெடிட் சைடு, டெபிட் பேலன்ஸ் இது, கிரெடிட் பேலன்ஸ் இது, ரெண்டு சைட்லையுமே கரெக்டாக போட்டு டேலி பண்ணால் தான் உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the following balance are extracted from the books of the Prabhu as 31 March 2017. Prepare the trial balance and transfer the difference, if any, the suspense account. The following balance are extracted from the books of Prabhu as on 31 March 2017. Prepare the trial balance and the transfer the difference, if any, to suspense account. The particulars: discount allowed, cash in hand, capital, salary, furniture, loan borrowed, lighting, commission paid, purchase, sales. இங்கே என்ன சொல்லலாம், பிரபுவுடைய புக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ட்ரையல் பேலன்ஸ் போடணும். ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடணும்னாக்கா டெபிட் பேலன்ஸ் எது, கிரெடிட் பேலன்ஸ் எது, அப்படி போட்டு ரெண்டு சைட்லையும் சேமாக கண்டுபிடிக்க தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ். இந்த கொஸ்டினை வச்சு நம்ம போனாவ சம்மு போட போகிறோம். In the books of Prabhu, the trial balance as on 31 March 2017. Serial number, name of the account, LF, debit balance, credit balance. Discount allowed, expenses, debit balance. Cash in hand, asset என்றது debit balanceல போகணும். capital liability, அது credit asset எங்கே போகணும், கிரெடிட் பேலன்ஸில் போகணும். சேலரின்றது எக்ஸ்பென்சஸ், அப்படின்றது டெபிட் பேலன்ஸ் போடுறோம். ஃபர்னிச்சர்ன்றது அசெட்டு, அது எங்கே போடணும், டெபிட் பேலன்ஸில் போடுறோம். லோன் பாலோன்றது கிரெடிட்டாஸ், அது கிரெடிட் பேலன்ஸ் போடுறோம். லைட்டிங்ன்றது எக்ஸ்பென்சஸ், அது டெபிட் பேலன்ஸில் போடுறோம். கமிஷன் பெய்டுன்றது அது எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ் போடுறோம். பர்ச்சேஸ்ன்றது அசெட்டு, அது டெபிட் பேலன்ஸில் போடுறோம். சேல்ஸ்ன்றது கிரெடிட் பேலன்ஸில் போடுறோம். எவ்வளோ, 35,000. அப்போ ரெண்டு சைட்லையுமே நம்ம பண்ணணும். நம்ம டேலி பண்ணுறப்ப கிரெடிட் பேலன்ஸில் வந்து 92,000 வருது, டெபிட் பேலன்ஸ் வந்து 92,000 வரல. அப்போ ரெண்டு சைட்லையுமே ரெண்டு சைடுமே ஒரே சேமாக வரலன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கணும். அப்போ 92,000ல் இதெல்லாம் லெஸ் பண்ணால் மீதி வருது எவ்வளோ, 24,000 நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துக்கணும். ரெண்டுமே டேலி ஆகலாம். டேலி ஆனதான் ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது ரெண்டுமே டேலி ஆகலாம். அது என்ன ஆகும்னா அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, 24,000. ட்ரையல் பேலன்ஸ்ன்றது டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ரெண்டுமே சேமாக டேலி ஆகணும். அப்படி டேலி ஆகணும் ட்ரையல் பேலன்ஸ். அப்படி டேலி ஆகலாம் அது நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிறோம். இங்கே வந்து டெபிட் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 92,000 இருக்குது. ஆனால் அதே கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸுக்கு 92,000 வரணும், ஆனால் 92,000 வரல. 92ல் இந்த அமௌண்ட்லாம் லெஸ் பண்ணால் மீதி வர அமௌண்ட்டு 24,000 தான். இதை நம்ம என்ன அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிறோம். அது திரும்ப சொல்கிறேன், ட்ரையல் பேலன்ஸ்னால் நம்ம லெட்ஜர் போடுற வரக்கூடிய டெபிட் பேலன்ஸும் சரி கிரெடிட் பேலன்ஸும் சரி பர்டிகுலர் டேட்டா எப்படி இருக்குது என்று பார்க்குறது தான் ட்ரையல் பேலன்ஸ். தேங்க்யூ.